சங்கிகள் எப்படி இல்ல ஜனாதிபதி கவர்னர் அந்த தரப்பு மத்திய அரசாங்கம் எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இத ரெண்டு பார்வை இருக்குங்கய்யா. ஒண்ணு, இப்ப அவங்க உரிமை என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 200, 201, 361 நிறைய சொல்றாங்க, 143 இதெல்லாம் சொல்றாங்க. இந்த நீதிபதிகள் இருக்கிற அதிகாரம் 142, அதுலதான் பேரறிவாளன்லாம் விடுதலை பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 200 வழியா அதை பாரு, எதை 142. கோர்ட் என்ன சொல்லுது, ஏற்கனவே 2 பேர் என்ன சொன்னாங்க, 142 வழியா 200 பாரு. அப்படி யார் பார்வைன்னு இருக்குல்ல சட்டத்தை, ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அரசமைப்பு சட்டத்துல எல்லா ஷரத்துகளும் சமமானதுதான். இவங்க என்ன சொல்றாங்க, 200 உயிரோட இருக்கணும், 201 உயிரோட இருக்கணும், 143 உயிரோட இருக்கணும், 142வது ஷரத்தை கொண்டுணும். உனக்கு ஒரு அதிகாரம் 200ல கொடுத்த மாதிரி 142ல யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க, அவருக்கு கொடுத்திருக்காங்க. நீ 200 இருக்கணும், 200 தான் செல்லும், 142 செல்லாதுன்னு சொன்னா, ஒரு ஷரத்துல தவறு நேரும் போது அதை சரி செய்வதற்கு தான் இன்னொரு இடத்துல அதுக்கு என்ன பண்றாங்க, அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் இல்லாம இத பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதில் 1ஆம் நம்பர் ஏற்க முடியாத ஒரு மோசடித்தனமான பதில். ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். 356 ஒரு பிரிவு, அது இந்தியாவில எல்லாருக்கும் தெரியும், சட்டம் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் தெரியும். மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கான அதிகார சட்டம் அது 356, சரிங்களா? இப்ப அதுவும் 200 மாதிரி 143 மாதிரி ஒரு அதிகாரம் உள்ள ஷரத்து தானே? இல்ல அரசமைப்பு சட்டத்துல இந்த சட்டம் ஒசுத்தி இந்த சட்டம் மட்டும், அதுலயே வர்ணாசிரமம் இருக்கா? இது ஆரிய சட்டம், இது சூத்திர சட்டம், இது பஞ்சம சட்டம்னு இருக்கா? அரசமைப்புல எல்லா சட்டமும் சமம் தானே? 200க்கு என்ன மரியாதையோ அதே தானே 142க்கும் 356க்கும் அதே தானே இருந்தது. நீங்க அதை வச்சுதானே எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு ஜனநாயகத்தை கொலை பண்ணிட்டு இருந்தாங்க, எய்தர் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி யாரோ. இப்ப என்னுடைய கேள்வி, உங்களுக்கு சொல்ல விரும்புற உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 356 பயன்படுத்தி ஒரு முறை என்ன பண்ணாங்க, இப்ப அந்த 356 அதிகாரம் என்ன கதியாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஆர் பொம்மை கலைக்கும் போது நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடும் போது அந்த நீதிமன்றம் அந்த 356 படி அவங்க செயல்பட்டது செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி எஸ்ஆர் பொம்மை பதவிக்கே வந்துட்டாரு.